கவச குண்டலங்களுடன் பிறந்த கர்ணனும் இந்திரனின் சூழ்ச்சியும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, சூரியதேவன் குந்தியின் அச்சத்தை போக்கி அவளது கன்னித்தன்மைக்கு குந்தகம் வராது என்று உறுதியளித்தார். அந்த தெய்வீக தொடர்பால் குந்திக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த அதிசய குழந்தை பிறக்கும்போதே உடலோடு ஒட்டிய இயற்கையான கவசத்துடனும் முகத்தை பிரகாசிக்கச் செய்யும் காது குண்டலங்களுடனும் இருந்தது. ஆனால் குந்திக்கு தன் உறவினர்களை எண்ணி பயம் ஏற்பட்டது. திருமணத்திற்கு முன் குழந்தை பிறந்தால் ஏற்படும் அவச்சொல்லுக்கு அஞ்சி தனது அந்த தவறுக்கான சாட்சியை மறைக்க முடிவெடுத்தாள். கனத்த இதயத்துடன் தனது அந்த அழகிய குழந்தையை ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டாள். நீரில் மிதந்து வந்த அந்த பேழையை அதிரதன் என்ற தேரூட்டி கண்டெடுத்தான். அவனும் அவன் மனைவி ராதையும் அக்குழந்தையை தங்கள் மகனாகவே வளர்த்தனர். செல்வத்துடன் பிறந்ததால் அவனுக்கு வசுசேனன் என்று பெயரிட்டனர். அவன் வளர்ந்து எல்லா ஆயுதங்களிலும் நிபுணத்துவம் பெற்றான். தினமும் சூரியனை நோக்கி தவம் செய்தான். அந்த வழிபாட்டு நேரத்தில் தன்னிடம் எவர் எதைக் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத கொடைவள்ளலாக திகழ்ந்தான். காலம் உருண்டோடியது. தன் மகன் அர்ஜுனனுக்கு கர்ணனால் ஆபத்து வரும் என்று தெரிந்த இந்திரன் ஒரு தந்திரம் செய்தார். ஒரு பிராமண உருவெடுத்து வந்து கர்ணனிடம் அவனது உயிருக்கு ஆதாரமான இயற்கை கவசத்தையும் குண்டலங்களையும் தானமாக கேட்டார். கர்ணன் அந்த பிராமணன் இந்திரன் என்பதை அறிந்திருந்தும் தன் ஈகை பண்பிலிருந்து பின்வாங்கவில்லை. தனது உடலில் ஒட்டியிருந்த அந்த கவசத்தை இரத்தம் சொட்ட சொட்ட அறுத்து இந்திரனிடம் கொடுத்தான். அவனது இந்த ஈகையைக் கண்டு வியந்த இந்திரன், கர்ணா, ஒருவனை மட்டுமே கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த கணை ஒன்றை உனக்கு பரிசாகத் தருகிறேன். இதை நீ ஏவினால் தேவரோ அசுரரோ எவராயினும் அழிவது நிச்சயம் என்று கூறி ஆசிர்வதித்தார். தனது உடலிலிருந்து கவசத்தை அறுத்து கொடுத்ததனால் அன்று முதல் அவன் கர்ணன் என்று உலகம் போற்றும் பெயரால் அழைக்கப்பட்டான். மன்னன் ஜனமேஜயனே, குந்திபோஜனின் மகளான பிருதை அனைத்து நற்குணங்களும் கொண்ட பேரழகியாக வளர்ந்தாள். அவளுக்கு ஏற்ற மணநாளனை தேர்ந்தெடுக்க அவளது தந்தை ஒரு பிரம்மாண்டமான சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தான். பாரத தேசத்தின் பல நாட்டு இளவரசர்களும் மன்னர்களும் அந்த மண்டபத்தில் குழுமியிருந்தனர். அரங்கிற்குள் நுழைந்த குந்தி மன்னர்களின் வரிசையில் சிங்கத்தைப் போன்ற கம்பீரத்துடன் அமர்ந்திருந்த பாண்டுவை கண்டாள். அகன்ற மார்பும் காளையைப் போன்ற விழிகளும் கொண்ட பாண்டு தேவர்களின் தலைவனான இந்திரனைப் போலவே பிரகாசித்தான். பாண்டுவை கண்ட மாத்திரத்தில் குந்தி ஒரு இனிய அதிர்வுக்குள்ளானாள். நாணத்துடனும் மகிழ்ச்சியுடனும் முன்னேறி சென்று அந்த மாவீரன் பாண்டுவின் கழுத்தில் மணமாலையை இட்டாள். திருமணச் சடங்குகள் முடிந்ததும் குந்திபோஜன் தனது மருமகனுக்கு பெரும் செல்வங்களை பரிசாக அளித்து வழியனுப்பி வைத்தான். பாண்டு தனது புதிய அரசியான குந்தியுடன் பெரும் சேனை புடைசூழ ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தான். சிறிது காலம் கழிந்தது. குருவம்சத்தின் வலிமையை மேலும் பெருக்க எண்ணிய பீஷ்மர் பாண்டுவுக்கு இரண்டாவதாக ஒரு மனைவியை தேட தீர்மானித்தார். மத்ர நாட்டு இளவரசி மாத்ரி சிறந்த அழகி என்பதை அறிந்த பீஷ்மர் தனது ஆலோசகர்களும் படையினருடன் மத்ர தேசத்தின் தலைநகருக்குச் சென்றார். பீஷ்மரின் வருகையை கேள்விப்பட்ட மத்ர மன்னன் ஷல்யன் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று தனது அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றான். மாத்ரியின் திருமணமும் பாண்டுவின் திக்விஜயமும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, பீஷ்மர் மத்ர நாட்டு அரண்மனைக்கு சென்றபோது மன்னன் சல்லியன் அவரை முறைப்படி வரவேற்று உபசரித்தான். பீஷ்மர் வந்த நோக்கத்தை கூறியபோது சல்லியன் ஒரு சிக்கலை முன்வைத்தான். மகாவீரரே, உங்கள் குடும்பத்துடன் உறவு கொள்வதை விட மேலான ஒன்று எனக்கு இல்லை. ஆனால் எங்கள் குலத்தில் ஒரு பழைய வழக்கமுண்டு. மணமகனின் வீட்டாரிடமிருந்து குறிப்பிட்ட அளவு செல்வத்தை பெற்றுக்கொண்டே பெண்ணை மணம் முடித்துக் கொடுப்போம். இது நல்லதோ கெட்டதோ, முன்னோர்களின் இந்த அர்ஷம் எனும் வழக்கத்தை என்னால் மீற முடியாது என்றான். தர்மத்தின் நுணுக்கங்களை அறிந்த பீஷ்மர் புன்னகையுடன் அதனை ஏற்றுக்கொண்டார். சல்லியா, இதில் தவறொன்றுமில்லை. குல வழக்கத்தைக் காப்பது அறமே என்று கூறி அளவிட முடியாத தங்கம், வைரங்கள், ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள் மற்றும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை சல்லியனிடம் வழங்கினார். அந்த பெரும் செல்வத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட சல்லியன் தனது தங்கை மாத்ரியை பீஷ்மருடன் அனுப்பி வைத்தான். ஹஸ்தினாபுரம் திரும்பிய பீஷ்மர் ஒரு மங்கலமான நன்னாளில் பாண்டுவுக்கும் மாத்ரிக்கும் திருமணம் செய்து வைத்தார். குந்தி மற்றும் மாத்ரி என இரு மனைவியருடன் பாண்டு மன்னன் சில காலம் இன்பமாக வாழ்ந்தான். ஆனால் ஒரு வீரனாகப் பிறந்த பாண்டுவுக்கு அரியணை இன்பங்களை விட போர்க்களமே பெரிதாகத் தெரிந்தது. 30 நாட்கள் கழிந்ததும் உலகத்தை வெல்லும் திக்விஜயத்தைத் தொடங்க பீஷ்மரிடம் ஆசி பெற்றான். யானைப்படையும் தேர்ப்படையும் சூழ
குடிமக்களின் வாழ்த்துகளுடன் பாண்டு தனது பயணத்தைத் தொடங்கினான். முதலில் தசாகர் பகுதிகளிலிருந்த திருடர் குழுக்களை ஒடுக்கி தனது வீரத்தை நிலைநாட்டினான். குருவம்சத்தின் புகழை மீண்டும் உலகெங்கும் பரப்பப் புறப்பட்ட பாண்டுவின் வெற்றிப் பயணம் அங்கேதான் ஆரம்பமானது. தசாகர்களை அடக்கிய பாண்டு அடுத்ததாக மகத நாட்டின் மீது தனது பார்வையை திருப்பினான். தனது பலத்தால் செருக்குற்று அண்டை நாடுகளை துன்புறுத்தி வந்த மகத மன்னன் தீர்க்கனை அவனது தலைநகரிலேயே வைத்து தாக்கிக் கொன்றான். அவனது கருவூலத்திலிருந்த செல்வங்களையும் வாகனங்களையும் பாண்டு கைப்பற்றினான். அங்கிருந்து மிதிலை நோக்கித் திரும்பி விதேகர்களையும் வென்று தனது ஆதிக்கத்தை நிலைமாட்டினான். பாண்டுவின் வெற்றிப் பயணம் அங்கேயும் நிற்கவில்லை. காசி, சம்பா, புண்டரம் ஆகிய நாடுகளுக்கு தனது படையை வழிநடத்திச் சென்று குருவம்சத்தின் புகழை விண்ணட்டச் செய்தான். நெருப்புச் சுடர்களைப் போன்ற அவனது கணங்களுக்கு முன்னால் எந்த மன்னனாலும் நிற்க முடியவில்லை. பாண்டுவின் வீரத்திற்கு அஞ்சி உலக மன்னர்கள் அனைவரும் அவனுக்கு கப்பம் கட்ட சம்மதித்தனர். விண்ணுலகில் இந்திரன் மதிக்கப்படுவது போல மண்ணுலகில் பாண்டு ஒரே வீரனாக திகழ்ந்தான். தோற்கடிக்கப்பட்ட மன்னர்கள் அனைவரும் பாண்டுவின் முன்னால் கைகூப்பி தலைவணங்கி நின்றனர். முத்துகள், பவளங்கள், இரத்தினங்கள், தங்கம், வெள்ளி என பெரும் செல்வங்களை குவித்தனர். அது மட்டுமன்றி முதல் தரமான பசுக்கள், மேன்மையான குதிரைகள், யானைகள், ஒட்டகங்கள் மற்றும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை பாண்டுவிடம் காணிக்கையாக அளித்தனர். அந்த பெரும் செல்வத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட பாண்டு அந்த அளவிட முடியாத செல்வங்களுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான். வெற்றியுடன் வரும் மன்னனை வரவேற்க பீஷ்மரின் தலைமையில் ஒட்டுமொத்த குடிமக்களும் திரண்டு வந்தனர். பாண்டுவின் பணியாட்கள் கொண்டு வந்த செல்வங்களும் விலங்குகளும் ஒரு முடிவில்லாத பேரணியாக நீண்டுகொண்டே இருந்தன. அதைக் கண்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். மன்னர்களும் அமைச்சர்களும் மகிழ்ச்சியில் ஆரவாரித்தனர். சந்தனு மற்றும் பரதனின் புகழ் மங்கிப் போகும் நேரத்தில் பாண்டு அதனை மீண்டும் மீட்டுத் தந்துவிட்டார் என்று போற்றினர். பாண்டு நேராக சென்று தனது தந்தை போன்ற பீஷ்மரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். பீஷ்மர் தனது அருமை மகனை ஆரத் தழுவி ஆனந்தக் கண்ணீர் வடித்தார். துந்துபிகள் அதிர, சங்குகள் முழங்க, பேரிகைகளின் பேரொளியோடு பாண்டு தனது தலைநகரமான ஹஸ்தினாபுரத்திற்குள் மாவீரனாக நுழைந்தான். ஆதிபர்வம். பாண்டுவின் வனவாசமும் வாரிசுகளின் பிறப்பு ரகசியமும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, திக்விஜயம் முடிந்து திரும்பிய பாண்டு தான் கொண்டு வந்த செல்வங்கள் அனைத்தையும் பீஷ்மரிடமும் பாட்டி சத்தியவதியிடமும் தனது தாய்மார்களிடமும் ஒப்படைத்தான். அறம் சார்ந்த அவன் தனது தம்பி விதுரனுக்கும் உறவினர்களுக்கும் தாராளமாக பரிசுகளை வழங்கினான். தன் மகன் இந்திரனைப் போன்ற வீரனாகத் திரும்புவதைக் கண்ட அம்பாளிகை மற்றற்ற மகிழ்ச்சியடைந்தாள். பாண்டு கொண்டு வந்த அந்த பெரும் செல்வத்தைக் கொண்டு திருதராஷ்டிரன் 5 பிரம்மாண்டமான வேள்விகளை நடத்தினான். அந்த வேள்விகளில் பிராமணர்களுக்கு எண்ணற்ற தானங்கள் வழங்கப்பட்டன. சிறிது காலம் கழித்து போர்களாலும் வெற்றிகளாலும் களைப்படைந்த பாண்டு ஓய்வு பெறுவதற்காக தனது மனைவியர்களான குந்தி மற்றும் மாத்ரியுடன் கானகத்திற்குச் சென்றான். அரண்மனை ஆடம்பரங்களை துறந்து இமயமலையின் பசேல் என்ற சாரல்களில் பாண்டு சுதந்திரமாகச் சுற்றித் திரிந்தான். 2 பெண் யானைகளுடன் உலவும் ஐராவதத்தைப் போல தனது 2 மனைவியருடன் அவன் கானகத்தில் வசிப்பதைக் கண்ட மக்கள் ஏதோ ஒரு தேவனே பூமிக்கு இறங்கி வந்திருப்பதாக கருதினர். இதே காலகட்டத்தில் பீஷ்மர் விதுரனுக்கு தகுந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். விதுரனும் அவளும் திறமை மிக்க பல பிள்ளைகளை பெற்றனர். ஜனமேஜயனே, இந்த காலகட்டத்தில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. திருதராஷ்டிரன் காந்தாரியின் மூலம் 100 மகன்களையும் மற்றொரு மனைவி மூலம் ஒரு மகனையும் பெற்றான். மறுபுறம் பாண்டுவின் மனைவியரான குந்தியும் மாத்ரியும் 5 மகன்களை பெற்றனர். அவர்கள் அனைவரும் தேவர்களின் அம்சம் பொருந்திய மாவீரர்களாகத் திகழ்ந்தனர். இவற்றை கேட்ட ஜனமேஜயன் பெரும் வியப்புடன் வினவினான். முனிவரே, காந்தாரி ஒரே சமயத்தில் 100 மகன்களை எப்படி பெற்றாள்? அவர்களுக்கு எவ்வளவு ஆயுள்? திருதராஷ்டிரனின் மற்றொரு மகன் யார்? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு முனிவரின் சாபத்தால் பாதிக்கப்பட்ட பாண்டுவுக்கு 5 மகன்கள் எப்படி பிறந்தனர்? என் முன்னோர்களைப் பற்றிய இந்த மர்மங்களை எனக்கு விளக்கமாக கூறுங்கள் என்று வேண்டினான். காந்தாரியின் கருவும் வியாசரின் அதிசயமும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, ஒருமுறை மகாமுனிவர் வியாசர் பசியோடும் தாகத்தோடும் காந்தாரியின் அரண்மனைக்கு வந்திருந்தார். அவரை ஒரு தாயைப் போல மிகுந்த அன்புடன் உபசரித்தாள் காந்தாரி.
அவளது கவனிப்பில் மகிழ்ந்த வியாசர், திருதராஷ்டிரனுக்கு இணையான பலமும் புகழும் கொண்ட 100 பிள்ளைகள் உனக்குப் பிறப்பார்கள் என்று வரமளித்தார். அதன்படியே காந்தாரி கருவுற்றாள். ஆனால் அந்த தெய்வீக கரு 2 ஆண்டுகள் கடந்தும் பிறக்கவில்லை. காந்தாரி பெரும் துயரத்திலும் கவலையிலும் ஆழ்ந்தாள். அப்போதுதான் ஒரு செய்தி அவளை எட்டியது. கானகத்தில் இருந்த குந்தி காலை சூரியனைப் போன்ற பிரகாசத்துடன் யுதிஷ்டிரன் எனும் மகனை பெற்றெடுத்தாள் என்பதே அந்த செய்தி. 2 வருட காத்திருப்பு, அதோடு குந்தியின் பிள்ளைப்பேறு, இவை இரண்டும் காந்தாரியை நிலைகுலையச் செய்தன. பொறுமை இழந்தவளாக தனது கணவன் அறியாதவாறு ஆத்திரத்திலும் துயரத்திலும் தனது வயிற்றிலேயே பலமாக ஓங்கி அடித்துக் கொண்டாள். அந்த பலமான அடியால் 2 வருடங்கள் வளர்ச்சி கண்ட ஒரு சதைப்பிண்டம் அவளது கருவறையில் இருந்து வெளியே விழுந்தது. அது ஒரு இரும்பு பந்து போல கடினமாக இருந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காந்தாரி அந்த சதைப்பிண்டத்தை தூக்கி எறிய முற்பட்டாள். ஆனால் தனது ஆன்ம சக்தியால் அங்கிருப்பதை உணர்ந்த வியாச முனிவர் திடீரென அங்கே தோன்றினார். அந்த சதைப்பிண்டத்தைக் கண்ட முனிவர், "காந்தாரி, நீ என்ன செய்துவிட்டாய்?" என்று அதட்டினார். காந்தாரி அழுதுகொண்டே நடந்தவற்றை விவரித்தாள். "முனிவரே, குந்தி மகனை பெற்றெடுத்த செய்தியைக் கேட்டு துயரத்தால் இப்படி செய்துவிட்டேன். நீங்கள் 100 மகன்கள் பிறப்பார்கள் என்று வரமளித்தீர்கள். ஆனால் இப்போது இந்த பயங்கரமான சதை பிண்டம்தான் வந்திருக்கிறது" என்று கதறினாள். வியாசர் அவளை தேற்றினார். "சுபலனின் மகளே, என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நான் விளையாட்டுக்குக் கூட பொய் சொன்னதில்லை. இப்போது நான் சொல்வதை செய். 100 குடங்களைக் கொண்டு வா. அவற்றில் தூய்மையான நெய்யை நிரப்பி ஒரு மறைவான இடத்தில் வை. இப்போது இந்த சதைப்பிண்டத்தின் மீது குளிர்ந்த நீரை தெளிப்பாயாக" என்று ஆணையிட்டார். கௌரவர்களின் பிறப்பும் விதுரனின் எச்சரிக்கையும். வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். "மன்னன் ஜனமேஜயனே, வியாசர் அந்த சதைப்பிண்டத்தின் மீது குளிர்ந்த நீரை தெளித்தார். உடனே அது ஒரு கட்டை விரல் அளவிலான 100 துண்டுகளாக பிரிந்தது. அந்த துண்டுகள் ஒவ்வொன்றும் நெய் நிரப்பப்பட்ட பானைகளில் இடப்பட்டு இரகசியமாக வைக்கப்பட்டன. 2 ஆண்டுகள் கழித்து இந்த பானைகளை திறக்க வேண்டுமென்று காந்தாரியிடம் கூறிவிட்டு வியாசர் இமயமலைக்கு தவம் செய்யச் சென்றார். காலம் கனிந்தது. குறித்த நேரத்தில் முதல் பானையிலிருந்து துரியோதனன் பிறந்தான். பிறப்பின் அடிப்படையில் பாண்டுவின் மகன் யுதிஷ்டிரனே மூத்தவன் என்றாலும் திருதராஷ்டிரனின் மகன்களில் துரியோதனனே முதன்மையானவன். துரியோதனன் பிறந்த அதே நாளில்தான் குந்திக்கு மகாபலம் பொருந்திய பீமனும் பிறந்தான். ஆனால் துரியோதனன் பிறந்த தருணத்தில் இயற்கை ஒரு பெரும் எச்சரிக்கையை விடுத்தது. பிறந்த குழந்தை ஒரு மனித குழந்தையைப் போல அழாமல் கழுதையைப் போல கத்தியது. அவன் கத்திய அதே நேரத்தில் காடுகளெங்கும் நரிகளும் ஓலாய்களும் காகங்களும் பயங்கரமாக அலறத் தொடங்கின. திடிதிப்பென்று கடும் காற்று வீசியது. பல இடங்களில் காரணமின்றி தீப்பற்றி எரிந்தது. இந்த தீய சகுனங்களைக் கண்டு அச்சமடைந்த திருதராஷ்டிரன் பீஷ்மரையும் விதுரரையும் பிராமணர்களையும் அழைத்து ஆலோசனை கேட்டான். யுதிஷ்டிரன் மூத்தவன் என்பதால் அவனே மன்னனாவான். ஆனால் அவனுக்குப் பிறகு என் மகன் துரியோதனன் அரியணை ஏற முடியுமா என்று கேட்டான். அவன் பேசிக் கொண்டிருக்கும்போதே மீண்டும் நரிகள் ஊளையிட்டன. இதைக் கண்ட ஞானியான விதுரனும் பிராமணர்களும் நடுங்கினர். அவர்கள் திருதராஷ்டிரனிடம் கடுமையாக எச்சரித்தனர். "மன்னா, உமது மகன் துரியோதனன் பிறந்தபோதே இந்த உலகம் நடுங்குகிறது. இவை மிகக் கொடிய சகுனங்கள். உமது மூத்த மகன் இந்த குலத்தை அடியோடு அழிக்கப் பிறந்தவன் என்பது உறுதியாகிறது. மன்னா, இந்த குலம் செழிக்க வேண்டுமானால் இந்த ஒரு குழந்தையை இப்போதே கைவிடுங்கள். மீதமுள்ள 99 மகன்கள் உமக்கிருக்கிறார்களே. ஒரு குடும்பத்தை காக்க ஒரு தனி மனிதனை தியாகம் செய்யலாம். ஒரு கிராமத்தை காக்க ஒரு குடும்பத்தை விடலாம். ஒரு தேசத்தை காக்க ஒரு கிராமத்தையே கைவிடலாம். இதுவே தர்மம். எனவே உமது குலத்தையும் இந்த உலகத்தையும் காக்க துரியோதனனை துறந்து விடுங்கள்" என்று விதுரன் இடித்துரைத்தான். துச்சலையின் பிறப்பும் யுயுத்சுவின் வருகையும். வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். "மன்னன் ஜனமேஜயனே, விதுரனும் பிராமணர்களும் எவ்வளவோ எச்சரித்தும் திருதராஷ்டிரனின் தந்தை மனம் துரியோதனனை கைவிட மறுத்தது. பாசத்தினால் அறிவுரை புறக்கணிக்கப்பட்டது. அடுத்த 1 மாத காலத்திற்குள் காந்தாரி ஒவ்வொரு மகனாக 100 மகன்களையும் இறுதியில் ஒரு மகளையும் பெற்றெடுத்தாள். இதே காலத்தில் மற்றொரு பிறப்பும் நிகழ்ந்தது. காந்தாரி நீண்ட காலம் கருவுற்று துயரில் இருந்தபோது திருதராஷ்டிரனை ஒரு வைசிய பணிப்பெண் கவனித்து வந்தாள்.
அவளிடம் திருதராஷ்டிரனுக்கு பிறந்த மகனே யுயுத்சு. இவன் கௌரவர்களோடு பிறந்தாலும் மிகுந்த புத்திசாலியாகவும் அறம் சார்ந்தவனாகவும் வளர்ந்தான். ஜனமேஜயன் இங்கே ஒரு சந்தேகத்தை கேட்டான். முனிவரே, வியாசர் 100 மகன்கள் பிறப்பார்கள் என்றுதானே வரம் தந்தார். சதைப்பிண்டமும் 100 துண்டுகளாகத்தானே பிரிக்கப்பட்டது. பிறகு எப்படி 101ஆவதாக ஒரு மகள் பிறந்தாள்? துச்சலையின் பிறப்பு எப்படி சாத்தியமானது? வைசம்பாயனர் புன்னமையுடன் விளக்கினார். ஜனமேஜயா, உன் கேள்வி நியாயமானது. வியாசர் அந்த சதைப்பிண்டத்தை துண்டுகளாக்கி நெய்பானைகளில் இட்டுக் கொண்டிருந்தபோது காந்தாரியின் மனதில் ஒரு ஆசை எழுந்தது. அவள் தனக்குள் நினைத்தாள், 100 மகன்கள் பிறப்பார்கள் என்பது முனிவரின் வாக்கு. ஆனால் எனக்கு ஒரு மகள் மட்டும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பெண் குழந்தை இருந்தால்தானே மருமகனின் அன்பையும் பேர குழந்தைகளின் மகிழ்ச்சியையும் நான் பெற முடியும். என் தவம் உண்மையானால் எனக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். முழுமுதற் கடவுளின் அம்சமான வியாசர் காந்தாரியின் அந்த இரகசிய ஆசையை தனது ஞானத்தால் அறிந்தார். அவர் சதைப்பிண்டத்தை பிரித்து 100 துண்டுகளை எண்ணி முடித்தபோது அங்கே ஒரு சிறிய பகுதி எஞ்சியிருப்பதைக் கண்டார். காந்தாரியை பார்த்து வியாசர் சொன்னார், இதோ உனது 100 மகன்கள். நான் சொன்னது போலவே 100 பானைகளில் அவர்கள் வளர்வார்கள். ஆனால் உனது விருப்பப்படி இதோ இங்கே ஒரு சிறு பகுதி கூடுதலாக இருக்கிறது. உனது விருப்பம் வீண் போகாது. இந்த பகுதி நற்பேறு பெற்ற ஒரு மகளாக உருவெடுக்கும் என்று கூறி 101வது பானையில் அந்த பகுதியை இட்டார். அந்த பெண்ணே துச்சலை. இப்படித்தான் கௌரவர்களுக்கு ஒரு தங்கை பிறந்தாள் என்றார் வைசம்பாயனர். பாண்டுவின் வேட்டையும் மான் வடிவில் இருந்த முனிவரும். வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, கானகத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பாண்டு மன்னன் ஒரு நாள் வேட்டைக்குச் சென்றான். அங்கே ஒரு பெரிய மான் தனது துணையுடன் இயற்கையின் விதிகளுக்கு இணங்க காம இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்ததைக் கண்டான். ஒரு க்ஷத்திரிய மன்னனாக வேட்டை ஆர்வத்தில் பாண்டு தனது வில்லிலிருந்து 5 கூர்மையான கணைகளை ஏவினான். அந்த அம்புகள் அந்த மான் இணையினை துளைத்தன. ஆனால் அங்கே விழுந்தது சாதாரண மானல்ல. கிந்தமா எனும் முனிவர் தனது மனைவியுடன் மான் உருவம் கொண்டு கானகத்தில் உல்லாசமாக இருந்திருக்கிறார். அம்புகள் தைத்தவுடன் அந்த மான் மனித குரலில் கதறி அழுதது. பாண்டுவை நோக்கி அந்த மான் பேசியது, மன்னா, காமத்திற்கும் கோபத்திற்கும் அடிமைப்பட்ட மனிதர்கள் கூட இத்தகைய கொடூரத்தை செய்ய மாட்டார்கள். நீ அறம் சார்ந்த பாரத குலத்தில் பிறந்தவன். இருப்பினும் உனது புத்தி ஏன் இப்படி மழுங்கிப் போனது? ஒரு மான் தனது துணையுடன் இருக்கும்போது அதை வீழ்த்துவது தர்மமா என்று கேட்டது. அதற்கு பாண்டு தற்காப்புடன் பதிலளித்தான். மானே, மன்னர்கள் விலங்குகளை வேட்டையாடுவது காலம் காலமாக நடக்கும் ஒன்றுதான். அகத்திய முனிவர் கூட வேள்விகளுக்காக மான்களை வேட்டையாடி தேவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். எனவே ஒரு மன்னனாக நான் செய்ததில் தவறு ஏதுமில்லை. என்னை வசைபாடாதே என்றான். ஆனால் அந்த மான் முனிவர் விடவில்லை. மன்னா, நான் வேட்டையாடப்பட்டதற்காகவோ எனக்கு காயமேற்பட்டதற்காகவோ உன்னை பழிகூழனில்லை. ஆனால் எந்த ஒரு உயிரினமும் தனது காம வேட்கையை தணித்துக் கொண்டிருக்கும் அந்த புனிதமான நேரத்தில் அதை கொல்வது மகா பாவம். எல்லா உயிர்களுக்கும் அந்த இன்பம் பொதுவானது. எனது அந்த முயற்சியை நீ பாதியிலேயே சிதைத்துவிட்டாய் என்று வருந்தியது. வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்த அந்த மான் வடிவிலிருந்த கிந்தம முனிவர் பாண்டுவை நோக்கி தனது இறுதிச் சொற்களைக் கூறினார். மன்னா, அறம் போற்றும் பௌரவ குலத்தில் பிறந்தும் ஒரு முனிவன் என்று அறியாமல் என்னைக் கொன்றுவிட்டாய். நான் கனவிலும் நினைக்காத கொடுமையை எனக்கு இழைத்துவிட்டாய். இன்பத்தில் திளைத்திருந்த என்னை பாதியில் சிதைத்த நீ நரகத்திற்குச் செல்லத் தகுதியானவன். இதோ கேள் என் சாபத்தை. ஆண் பெண் ஜோடியாக எங்களிடம் நீ கொடுமையாக நடந்து கொண்டதால் அதே போன்ற ஒரு நிலை உனக்கும் ஏற்படும். நீ எப்போது உனது மனைவியை காமத்துடன் அணுகுகிறாயோ அப்போது மரணம் உன்னை தழுவும். நான் எனது துணையுடன் கலந்திருந்தபோது எப்படி துயரடைந்தேனோ அப்படியே நீயும் உன் மனைவியுடன் இன்பமாக இருக்கும் தருணத்தில் உயிர் நீப்பாய். உன்னுடன் கலவியில் இருக்கும் உன் மனைவியும் உன் மீதான அன்பால் உன்னை பின்தொடர்ந்து மரணதேவனின் உலகிற்கே வருவாள். நான் மகிழ்ச்சியாக இருந்தபோது நீ எனக்கு துயரை கொண்டு வந்தாய். அதே துயர் உன்னை வந்து சேரும். இதை சொல்லிவிட்டு அந்த முனிவர் தனது ஆவியை விட்டார். அந்த இடமே நிசப்தமானது.
தான் செய்த தவற்றின் விபரீதத்தை உணர்ந்த பாண்டு இடி விழுந்த மரம் போல தரை சாய்ந்தான். தன் மனைவியரான குந்தி மற்றும் மாத்ரியின் முன்னிலையில் கதறி அழுதான். பாண்டு விம்மி விம்மி பேசினான். அந்தோ, தீயவர்கள் அறம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஆசையினால் தங்களைத் தாங்களே அழித்துக் கொள்கின்றனர். என் தந்தை விசித்திர வீரியன் காமத்திற்கு அடிமையானதாலேயே இளமையில் இறந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மகாமுனிவர் வியாசரின் மகனாக பிறந்தும் என் புத்தி மழுங்கிப் போனதே. கானகத்தில் மான்களை துரத்தி பாவம் செய்தேனே. தேவர்கள் என்னை கைவிட்டு விட்டனரே என்று தன் தலையில் அடித்துக்கொண்டு புலம்பினான் பாண்டு. பாண்டுவின் மகா துறவரம். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, சாபத்தினால் உந்தப்பட்ட பாண்டு உலக இன்பங்கள் அனைத்தின் மீதும் பற்றற்றுப் போனான். அவன் தனது மனைவியரை பார்த்து தனது வைராகியத்தை இவ்வாறு வெளிப்படுத்தினான். மங்கையரே, நான் இனி முக்திக்கு வழிதேடப் போகிறேன். பிள்ளைப் பேற்றின் மீதான ஆசையும் உலகப் பொருட்களும் முக்திக்கான பெரும் தடைகள். என் தந்தை விசித்திர வீரியனின் முடிவு எனக்கொரு பாடம். இனி நான் பிரம்மச்சரியத்தை ஏற்று கடுமையான தவங்களில் ஈடுபடப் போகிறேன். உறவினர்களை கைவிட்டு சிரத்தை மழித்து மரங்களிடம் இறந்துண்டு தனியாக உலகம் சுற்றப் போகிறேன். அன்பு வெறுப்பு இரண்டையும் துறந்து புழுதியே ஆடையாகவும் மரத்தடியே வீடாகவும் கொண்டு வாழ்வேன். புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் ஒன்றாகக் கருதுவேன். ஒரு கையில் சந்தனம் பூசுபவனையும் மற்றொரு கையை கோடரியால் வெட்டுபவனையும் நான் சமமாகவே மதிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே பிச்சை கேட்பேன். கிடைக்காவிட்டால் பட்டினியாக இருப்பேன். பேராசையை வேரறுப்பேன். காற்றில் மிதக்கும் மேகத்தைப் போல யாருக்கும் கட்டுப்படாமல் அச்சமற்ற பாதையில் பயணித்து என் வாழ்வை முடித்துக் கொள்வேன். பிள்ளை பெறும் சக்தியை இழந்த நான் அந்த விருப்பத்திற்காக பிறரிடம் கையேந்தி நிற்க மாட்டேன். எவன் ஒருவன் பேராசையினால் பிறரிடம் மண்டியிடுகிறானோ அவன் நாயைப் போலவே மதிக்கப்படுவான். நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டான் பாண்டு. வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, பாண்டு தனது முடிவை மனைவியரிடம் அறிவித்தான். குந்தி, மாத்ரி, என் அன்னையர் பீஷ்மர், விதுரன் மற்றும் ஹஸ்தினாபுரத்து மக்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை தெரிவியுங்கள். பாண்டு உலக வாழ்வைத் துறந்து கானகத்திற்குள் புகுந்து விட்டான் என்பதே அது என்று கூறி அழுதான். ஆனால் குந்தியும் மாத்ரியும் அவனை தனியே விட சம்மதிக்கவில்லை. அவர்கள் பாண்டுவின் பாதங்களை பணிந்து வேண்டினர். குருகுலத்தின் சிங்கமே, இல்லறத்தோடு சேர்ந்தே வானப்பிரஸ்த முறையை பின்பற்றும் வழிகள் அறநூல்களில் உண்டு. உங்கள் நிழலாக நாங்களும் வருவோம். ஆடம்பரங்களைத் துறந்து கடும் நோன்பு நோற்று உங்களோடு தவம் புரிவோம். எங்களை கைவிட்டு நீங்கள் சென்றால் அந்த கணமே நாங்கள் உயிர் துறப்போம் என்று உறுதியாக கூறினர். மனைவியரின் அன்பைக் கண்டு நெகிழ்ந்த பாண்டு, உங்கள் அறத்தின் வலிமையே நம்மை இணைக்கிறது. வாருங்கள், என் தந்தையர் காட்டிய பாதையில் நாமும் பயணிப்போம் என்று கூறி அவர்களை அழைத்துச் சென்றான். தன் தலையிலிருந்த நவரத்தின மகுடம், பொன்னாரங்கள், காது குண்டலங்கள் என அனைத்து ஆபரணங்களையும் கழற்றினான். தனது மற்றும் மனைவியரின் விலைமதிப்பற்ற ஆடைகளை அங்கிருந்த பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினான். பின்னர் தன் பணியாட்களை அழைத்து, செல்வம், ஆசை, காமம் அனைத்தையும் பாண்டு துறந்துவிட்டான் என்று ஹஸ்தினாபுரத்தில் தெரிவியுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தான். ஐயோ, எமது அரசன் தொலைந்தாரே என்று கதறிய ஊழியர்கள் கண்ணீருடன் ஹஸ்தினாபுரம் சென்று திருதராஷ்டிரனிடம் விவரித்தனர். தன் தம்பி காடு சென்ற செய்தியைக் கேட்டு திருதராஷ்டிரன் நிலை குலைந்து அழுதான். பாண்டுவின் நினைவாகவே இருந்த அவன் பல நாட்கள் உறக்கத்தையும் உறவையும் தவிர்த்து துயரத்தில் ஆழ்ந்தான். சதசிருங்கத் தவம் மற்றும் பாண்டுவின் தார்மீகத் தவிப்பு. வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, பாண்டு தனது மனைவியருடன் காலக்கூடம், கந்தமாதன மலை என பல இடங்களைக் கடந்து 100 சிகரங்கள் கொண்ட சதசிருங்கம் என்ற மலையை அடைந்தான். அங்கே அவன் மேற்கொண்ட கடும் தவத்தால் அங்கிருந்த முனிவர்கள் அவனை தங்களில் ஒருவனாகவே ஏற்றுக்கொண்டனர். ஷத்திரியனாகப் பிறந்த பாண்டு ஒரு பிரம்ம ரிஷியைப் போன்ற தேஜஸை அடைந்தான். ஒரு அமாவாசை நன்னாளில் அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் பிரம்மதேவனை காண்பதற்காக புறப்பட்டனர். அதைக் கண்ட பாண்டுவும் அவர்களுடன் செல்ல விழைந்தான்.
ஆனால் முனிவர்கள் அவனை தடுத்தனர். பாண்டு, நாங்கள் செல்லும் பாதை சாதாரண மனிதர்கள் செல்ல முடியாதது. பனியாலும் மழையாலும் சூழப்பட்ட அந்த உயரமான சிகரங்களில் உனது மனைவியரால் ஏற முடியாது. எனவே நீ எங்களோடு வராதே என்றனர். அப்போது பாண்டு தனது இதயத்தில் இருந்த பெரும் பாரத்தை வெளிப்படுத்தினான். அவன் முனிவர்களிடம், மகான்களே, மகனில்லாதவனுக்கு ஸ்வர்க்கத்தில் இடமில்லை என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றனவே. நான் மகனற்றவனாக இருப்பதால் என் முன்னோர்களுக்குச் செய்ய வேண்டிய கடனை இன்னும் தீர்க்கவில்லை. ஒரு மனிதன் பிறக்கும்போதே 4 கடன்களுடன் பிறக்கிறான். தேவகடன் வேள்விகளால் தீர்க்கப்படுகிறது. ரிஷிகடன் கல்வியாலும் தியானத்தாலும் தீர்க்கப்படுகிறது. மானுட கடன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதால் தீர்க்கப்படுகிறது. பித்ருக்கடன், அதாவது முன்னோர் கடன், பிள்ளைகள் பெற்று வம்சத்தை தொடர்வதால் மட்டுமே தீர்க்கப்படுகிறது. நான் முதல் 3 கடன்களையும் அடைத்துவிட்டேன். ஆனால் வாரிசு இல்லாததால் என் முன்னோர்கள் நரகத்தில் வீழ்வார்களோ என்று அஞ்சுகிறேன். என் தந்தை விசித்திரவீரியனுக்கு வியாசர் மூலம் நான் மகனாக பிறந்தது போல எனக்கும் என் நிலத்தில், அதாவது மனைவியரிடம் சந்ததி உருவாக வழியே இல்லையா என்று உருக்கமாக கேட்டான். பாண்டுவின் தவிப்பைக் கண்ட முனிவர்கள் தங்கள் ஞானப்பார்வையால் எதிர்காலத்தைக் கண்டு புன்னகைத்தனர். பாண்டுவே, கவலைப்படாதே. தேவர்களுக்கு இணையான பராக்கிரமம் கொண்ட புத்திரர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம். விதி சுட்டிக்காட்டும் பாதையில் உன் முயற்சியை தொடங்கு. உன் சந்ததி நிச்சயம் தழைக்கும் என்று ஆசீர்வதித்தனர். வாரிசு வேண்டி பாண்டுவின் வேண்டுகோளும் நியோக தர்மமும். வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, முனிவர்களின் வார்த்தைகள் பாண்டுவின் மனதில் ஒரு சிறு நம்பிக்கையை விதைத்தாலும் அவனது இயலாமை அவனை வாட்டியது. தான் மணந்த குந்தி தேவியை தனிமையில் அழைத்த பாண்டு தனது இதயத்தின் துயரத்தை இவ்வாறு கொட்டினான். குந்தி, வாரிசு இல்லாத ஒருவனுக்கு ஸ்வர்க்கத்தில் இடமில்லை என்பது அறநூல்களின் துணிவு. நான் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் பலனாக அந்த மானின் சாபத்தால் நான் இன்று வாரிசு உருவாக்கும் சக்தியை இழந்து நிற்கிறேன். ஆனால் நமது முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமானால் நமக்கு ஒரு புத்திரன் அவசியம். அறத்தின் விடிகள் 12 வகையான புத்திரர்களை அங்கீகரிக்கின்றன. அறத்தின்படி ஒரு கணவன் தனக்கு பிள்ளை பெற இயலாத சூழலில் தனது மனைவியின் மூலம் சிறந்த நபர் ஒருவரை துணையாகக் கொண்டு பிள்ளையை பெறுவதை நியோக தர்மம் என்று மனுநீதி சொல்கிறது. குந்தி, முன்னொரு காலத்தில் சாரதண்டாயனரின் மகள் தனது கணவனின் கட்டளையை ஏற்று ஒரு பிராமண முனிவர் மூலம் சிறந்த வீரர்களை மகன்களாகப் பெற்றாள். அந்த வீரமங்கையை நீ முன்னுதாரணமாகக் கொள். நீயும் எனது ஆணையை ஏற்று உயர்ந்த அறத்தகுதியுடைய ஒருவரின் துணை கொண்டு நமக்காகவும் நமது குலத்திற்காகவும் வீரமிக்க பிள்ளைகளை பெறுவாயாக என்று வேண்டினான்.